பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்துகிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதத்தெல்லாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவரே என்று நாம் பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்று மாறாதவர், அவர் என்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்று மாறாதவர், அவர் என்று மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நற்காரியங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நற்காரியங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே.
ஆராதிக்கிற தேவன், சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் என்றென்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என்னாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை துளிர பண்ணுகிற தேவனா இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, அது என்னாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் வருகிறது. ஆரோனுக்கும் மோசேக்கும் விரோதமாக ஒரு பெரிய கூட்டம் எழுப்பி நிற்கிறார்கள். இந்த நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் இறங்கி பதில் பேசுகிறார். யாரை நான் தெரிந்து கொண்டேன் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல நாம் வாழும் பொழுது நாம் தேவ பிள்ளைகள் என்பதை தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிரூபிக்கிற தேவனா இருக்கிறார். யார் என்ன சொன்னாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகிற காரியங்கள் மாத்திரமே நிறைவேறுகிறதா இருக்கிறது. 17வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவினிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பெயரை எழுதுவாயாக. லேவியினுடைய கோலின் மேல் ஆரோனின் பெயரை எழுத கடவாய். அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய வாழ்க்கை துளிர்க்கிறதா இருக்கிறது. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை தேவன் துளிர பண்ணுகிறவரா இருக்கிறார். நமக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பி நின்றாலும் அவர்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்துகிறவரா இருக்கிறார். நம்முடைய தலையை நம்ம ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் என்று சொல்லுகிறார். மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு கூட்டம் எழும்பி நிற்கும் பொழுது இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் யாரை தெரிந்து கொண்டேன் என்பதை நான் நிரூபிக்க போகிறேன். ஒவ்வொரு கோத்திர தலைவனுக்காக ஒவ்வொரு கோல்களை எடுத்துக்கொண்டு என்னுடைய சமூகத்தில் கொண்டு வந்து வை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய ஜெயம் எங்கே இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையினுடைய துளிர்ச்சி எங்கே நடக்கிறது என்றால் தேவ சமூகத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ சமூகத்தில் நாம் தேடும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம்முடைய கோலை தேவன் துளிர பண்ணுகிறவரா இருக்கிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய நாம் எப்பொழுதுமே தேவ சமூகத்தை தேடுகிறவர்களா இருக்க வேண்டும். உலகத்தினுடைய நிந்தைகள், உலகத்தினுடைய பிரச்சனைகள், அவமானங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தாண்டி இந்த உலகத்தில் நாம் ஜெயமாக ஒரு துளிர்ச்சியான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் தான் தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தை நாடும் பொழுது தேவன் நாம் யார் என்பதை அவர் நிரூபிக்கிறவரா இருக்கிறார். பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஏராளமான பேர் நின்று கொண்டு இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏராளமான பேர் நின்று கொண்டு இருக்கிறார்கள். ஆகாப் ராஜா நின்று கொண்டு இருக்கிறான். எல்லாரும் நின்று கொண்டு இருக்கும் பொழுது எலியா என்ற ஒரே ஒரு தேவ மனிதன் எல்லாருக்கும் முன்பாக நின்று சொல்லுகிறான், பாகாலின் தீர்க்கதரிசிகள் காலையிலிருந்து பாகாலே இறங்கும் என்று சொல்லி எவ்வளவோ கூப்பாடு போட்டுக் கொண்டிருந்தார்கள், கூப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அக்கினியினால் உத்தரவருளும் தெய்வமே உண்மையான தெய்வம் என்று எலியா சொல்லுகிறான். ஆனாலும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் எவ்வளவு கூப்பிட்டாலும் தெய்வம் இறங்கவில்லை. ஏனென்றால் பாகாலின் தீர்க்கதரிசிகள் அவர்கள் உண்மையான தெய்வத்தை அவர்கள் தேடவில்லை. ஆனால் எலியா வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள ஒரே மெய்யான தேவனுடைய தீர்க்கதரிசியா இருந்தான். பலிபீடங்களை செப்பனிட்டு, ஆண்டவரே நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதை இன்றைக்கு நீ நிரூபித்தருளும் என்று அவன் சொன்ன பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. அதே போலதான் தேவனாகிய கர்த்தர் நாம் அவருடைய பிள்ளை என்பதை அவர் இந்த உலகத்தில் நிரூபிக்கிறவரா இருக்கிறார். நான் தெரிந்து கொண்ட மகன், நான் தெரிந்து கொண்ட மகள் என்பதை அவர் சொல்லுகிறவரா இருக்கிறார். எப்படி அநேகருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு அடையாளமாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். ஒரு ஆச்சரியமாக தேவன் மாற்றுகிறவரா இருக்கிறார். எல்லா கோத்திர பிதாக்களுடைய கோல்களும் தேவ சமூகத்திற்கு வருகிறது.
வருகிறது, எல்லாம் தேவ சமூகத்திற்கு வருகிறது. ஆனால் வேதத்தில் வாசிக்கும் பொழுது 7வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. இப்பொழுது லேவியின் கோத்திரத்தில் உள்ள ஆரோனுடைய கோல் துளிர்த்திருந்தது. அது மாத்திரமல்ல, அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வெறும் துளிர்விட்டு மாத்திரமல்ல, அது துளிர்விட்டு பூ பூத்து பழங்களை கொடுக்கிறதாக ஒரு முழுமையான ஒரு மரமாக, ஒரு முழுமையான வாழ்க்கையாக தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராக இருக்கிறார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் அது துளிர்க்கிறதா இருக்கிறது. அந்த வாழ்க்கை துளிர்க்கிறதா இருக்கிறது. துளிர்த்து மாத்திரமல்ல, அது பூ பூத்து பழங்களை கொடுக்கிறதா இருக்கிறது. வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக, கனி உள்ள வாழ்க்கையாக தேவன் நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விசேஷமானவர்கள். அன்றியும் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று ரோமருக்கு எழுதின 8வது அதிகாரத்தில் வாசிக்க முடியும். தேவ பிள்ளையே, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். உன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களும் தேவன் துளிர பண்ணுகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உன்னுடைய வாழ்க்கை துளிர்த்து பூ பூத்து பழங்களை கொடுத்து அது ஆசீர்வாதமான வாழ்க்கையாக, ஒரு பரிபூரணமான வாழ்க்கையாக தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். குறைவான காரியங்களை தேவன் கொடுப்பது கிடையாது. நிறைவான காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவராக இருக்கிறார். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது துளிர்த்தது, அது பூ பூத்தது, அது வாதுமை பழங்களை கொடுத்தது என்று வேதத்தில் வாசித்தது போல உன்னுடைய சந்ததியில, உன்னுடைய குடும்பத்தில், உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தர் நீ யார் என்பதை நிரூபிக்கிறதற்கு அவர் பிரியமுள்ள தேவனா இருக்கிறார், சித்தமுள்ள தேவனா இருக்கிறார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகன் நீ, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகள். உன்னுடைய வாழ்க்கை செழிக்கும், உன்னுடைய வாழ்க்கை துளிர்க்கும். அது பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்து கனிகளை கொடுத்து ஒரு பரிபூர்ணமான, ஒரு நிறைவான, ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையாக தேவனுடைய வாழ்க்கையை மாற்றுவதில் அவர் ஆயத்தமுள்ள தேவனா இருக்கிறார். நாம் தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கும் பொழுது அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி வரும் பொழுது, தாவீது வேதனையோடு அவன் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது சீமேயி என்ற ஒரு மனுஷன் தாவீதை தூஷிக்கிறான். தாவீது சொல்லுகிறான், இவன் தூஷித்ததற்கு பதிலாக கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று தாவீது சொல்லுகிறான். அதே போல்தான் இந்த உலகத்தில் நீங்கள் சந்தித்த அவமானங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்களுக்கு பதிலாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையை துளிர பண்ணி ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். எனவே நம்முடைய இருதயம் ஆண்டவரை விசுவாசிக்கிறதா இருக்கும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையை நீர் துளிர பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, என்னை பூ பூத்து என்னுடைய வாழ்க்கையில பழங்களை கனிகளை கொடுத்து என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் நீர் ஆண்டவரே. எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகும் நான் தேவ பிள்ளை என்பதை நீர் நிரூபிக்கிற தேவனா இருக்கிறீர். நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதை நீர் நிரூபிக்கிற தேவனா இருக்கிறீர் என்பதை நாம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் தான் அந்த கோல் துளிர்த்தது. அந்த கோல் துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது போல நாம் தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது, கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவரா இருக்கிறார். மனிதரிடத்தில் சொல்லுகிறதுனால நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது, தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவரா இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்றால் பரிபூரண ஆசீர்வாதத்தினால எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக மகிமையான ஒரு வாழ்க்கையாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கிறவரா இருக்கிறார். அவமானப்பட்ட இடத்துல ஆசீர்வாதமாய் தேவன் நம்மை மாற்றுகிறவரா இருக்கிறார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு யார் உனக்கு முன்பாக என்ன பேசியிருந்தாலும், எந்த கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் கொண்டு போய் ஆண்டவருடைய பாதத்தில் எல்லாவற்றையும் சொல்லி, ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளுவீராக என்று சொல்லும் பொழுது அவர் உன்னுடைய வாழ்க்கையை துளிர பண்ணி உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து உன்னை மகிமையாக மாற்ற போகிறார். பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தினால கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக கர்த்தருடைய வாழ்க்கையை வைப்பாராக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தெய்வ சமூகத்தில் நாம் செபிக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நீ துளிர பண்ணி பூ பூத்து பழங்களை கனிகளை கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீர் வைத்திருக்கிறீரே, நமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி தேவனுக்கு நன்றி செலுத்தி நாம் செபிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வானத்தையும் பூமியை படைத்த சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, பரலோக பிதாவே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த வேளையிலும் நீர் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும் என்று வேதத்தை நாங்கள் வாசித்தோமே. ஆரோனுடைய கோல் துளிர்த்ததே, அது பூ பூத்து ஆண்டவரே கனிகளை கொடுத்ததே. உடைய பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, உடைய வாழ்க்கையை துளிர பண்ணுகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், மகிமைப்படுத்துகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீரே. உடைய சமூகத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் சொல்ல, உடைய கரத்தில் எல்லாவற்றை
எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரி, நம்பர் 324, கொன்னூர் ஹை ரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.